குட்டி குட்டி லவ்லி செல்லம்ஸ் வெல்கம் சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். நீங்கள் நல்லவங்களா அல்லது கெட்டவங்களா தெரியலையே. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பை வைக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். மீன்ஸ் நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அவன் நல்லவனா சொல்லப்படுவான், கெட்டவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அவன் கெட்டவனா சொல்லப்படுவான். இன்னும் புரியலையா? வேற வழியே இல்லை. मध्यमा पाठ्य पुस्तक फर्स्ट पेपर भाग 1 पद्य दैट इज पोइट्री सेक्शन नंबर 1 संगति का फल பார்த்தே ஆகணும். கவி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நமக்கு இந்த கவிதாவை எக்ஸலண்ட்டாக புரிய வச்சுருக்குறாங்க. சங்கதி கா ஃபல் கவிதா ஜாலியாக பார்க்கலாமா? நோ 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 தள்ளு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் லைஃப் லாங்காக மறக்க மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, शुरू करते हैं. ஃபஸ்ட்டு நம்ம சங்கதி கா ஃபல் கவிதாவோட வேர்ட் மீனிங் शब्दार्थ பார்க்கலாம். அதுக்கப்புறமா போயமோட மீனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ठीक है. बढ़ जाना, विकसित होना, इवॉल्व और टू ग्रो. कालिक, काला रंग, ब्लैक कलर. शोभा आना, सुंदरता आना, ब्यूटी, टू कम. मूर्खता, अज्ञानता, बेवकूफ़ी, स्टूपिडिटी और फूलिशनेस. चालाक, धोखेबाज, डिसऑनेस्ट और चीट. बुरी चाल, बुरा व्यवहार, बैड बिहेवियर. ओके, समझा? संगति का फल मीन्स कॉन्सिक्वेंसेस ऑफ फ्रेंडशिप, நட்பின் விளைவுகள். ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. சந்தன் கி சங்கதி கர்னே சே. சந்தன்னா சாண்டல்வுட், சந்தனக்கட்டை. கி சங்கதி கர்னே சே அதோட சேரும்போது. லக்கடி, லக்கடினா வுட், சாதாரண வுட், கட்டை. சுவாஸ் ஆத்தி, சுவாஸ்னா நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஏற்கனவே சாண்டல்வுட்க்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதோட கட்டை சேரும்போது அந்த கட்டைக்கும் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். சந்தன் கி சங்கதி கர்னே சே லக்கடி மே சுவாஸ் ஆத்தி. சந்தன கட்டையோட சாதாரண கட்டை சேரும்போது சந்தனத்தோட வாசனை சாதாரண கட்டைக்கும் வரும். ठीक है. நெக்ஸ்ட் லைன் கர்னே சே குலாப் கி சங்கதி. இது எப்படி ரீட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லைனில் மாதிரியே ரீட் பண்ணலாம். குலாப் கி சங்கதி கர்னே சே. ரோஜா பூவோட சேரும்போது. மிட்டி, மண். குஷ்பு, அதுவுமே சுவாஸ் மீனிங் தான். நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஒரு மனம். பாஜாத்தி, பாஜாத்தினா கிடைக்கும். கர்னே சி குலாப் கி சங்கதி மிட்டி குஷ்பு பாஜாத்தி. ரோஜா பூவோட மண் சேரும்போது ரோஜா பூவோட வாசனை மண்ணுக்கும் கிடைக்கும். டீக்கே. புரே, கெட்டவன். பலி, நல்லவன். சங்கதி கர்னே சே கெட்டவன் நல்லவங்க கூட சேரும்போது, நட்பு வைக்கும்போது. பலே, நல்லவனா. ஹமேஷா, ஆல்வேஸ், எப்பொழுதும். பன் ஜாத்தே, மாறப்படுவான். புரே பலி சங்கதி கர்னே சே பலே ஹமேஷா பன் ஜாத்தே. கெட்டவன் நல்லவங்க கூட சேரும்போது, நட்பு வைக்கும்போது கெட்டவன் நல்லவனா ஆல்வேஸ், எப்பொழுதுமே மாறப்படுவான். जो जैसी संगति करते हैं, ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பை வைக்கிறானோ வே வைசா ஃபல் ஹே பாத்தே, அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். ஹோலா பாருங்க. சந்தன் की संगति करने से लकड़ी में श्वास आती, करने से गुलाब की संगति मिट्टी खुशबू पा जाती. बुरे भली संगति करने से भले हमेशा बन जाते, जो जैसी संगति करते हैं वे वैसा फल हैं पाते. இதில் போயட் கவிஞர் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. சந்தனக்கட்டையோட சாதாரண கட்டை சேரும்போது சந்தனக்கட்டையோட வாசனை சாதாரண கட்டைக்கும் வரும். ரோஜா பூவோட மண் சேரும்போது ரோஜா பூவோட வாசனை மண்ணுக்கும் கிடைக்கும். கெட்டவன் கூட நல்லவன் சேரும்போது அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கும் போது கெட்டவன் நல்லவனா எப்பொழுதும் மாறப்படுவான். ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பை வைக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான்.
கிளியரா புரிஞ்சுச்சா? குட். Now the second para. काजल की संगति करने से, காஜல்னா கண்மை, கண்மையுடன் சேரும்போது காலிக் கருப்பு நிறம், சீசோமே பொருட்களில், ஆதி வரும். काजल की संगति करने से कालिक चीजों में आती. கண்மையுடன் ஏதாவது சேரும்போது அது கருப்பாகிவிடும். संगति से ही बेल, बेलना क्रीपर கொடிகள். बालकों குழந்தைங்களே, விருக்ஷ மரங்கள், बराबर बढ़ जाती உச்சியை அடைகின்றன. संगति से ही बेल बालकों விருக்ஷ बराबर बढ़ जाती. குழந்தைங்களே, கொடிகள் மரங்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டால் அவை மரங்கள் உதவியுடன் உச்சியை அடைகின்றன. संगति दीपक की करने से, தீபக்னா லேம்ப் விளக்கு, விளக்குடன் சேரும்போது कीट பூச்சி, பतंगे அந்து பூச்சி, जल जाते எரிந்துவிடும். संगति दीपक की करने से कीट पतंगे जल जाते. விளக்குடன் நட்பு கொண்ட பிறகு பூச்சிகள் மற்றும் அந்து பூச்சிகள் எரிந்து விடும். जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். ஹோலா பாருங்க. काजल की संगति करने से काली चीजों में आती, संगति से ही बेल बालकों वृक्ष बराबर बढ़ जाती. संगति दीपक की करने से कीट पतंगे जल जाते. जो जैसी संगति करते हैं वे वैसा फल हैं पाते. கவிஞர் என்ன சொல்றாங்க? கண்மையுடன் ஏதாவது சேர்ந்தால் அது கருப்பாகிவிடும். குழந்தைங்களே, கொடிகள் மரங்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டால் அவை மரங்கள் உதவியுடன் உச்சியை அடைகின்றன. விளக்குடன் நட்பு கொண்ட பிறகு பூச்சி மற்றும் அந்து பூச்சிகள் எரிந்து விடும். ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். பஸ் அவ்வளோதான். செகண்ட் பேரா கிளியரா? ஷாபாஷ். Now the third para. पत्थर की संगति करने से, பத்தர்னா ஸ்டோன் கல்லு, அது கூட சேரும்போது மெஹந்தி மே மருதாணியில், லாலி ஆத்தி சிவப்பு நிறம் வரும். पत्थर की संगति करने से मेहंदी में लाली आती. மருதாணி கல்லோடு சேரும்போது, அப்படின்னா மருதாணியை கல்லில் அரைக்கும் போது மருதாணியில் சிவப்பு நிறம் வரும். ஓகே, नेक्स्ट इज पानी. पानी की संगति करने से தண்ணியோட சேரும்போது चीनी, चीनीना शुगर, शरबत, शरबता மாறிவிடும். पानी की संगति करने से चीनी शरबत हो जाती है. தண்ணி கூட சீனி சேரும்போது அது ஷர்பத்தா மாறிடும். पाले की संगति करने से, பாலேனா பனி, ஃப்ரோஸ்ட், அதோட சேரும்போது கமல், லோட்டஸ் ஃப்ளவர், தாமரைப்பூ. नष्ट हैं हो जाते, डिस्ट्रॉय ஆயிரும், அழிந்து விடும். पाले की संगति करने से कमल नष्ट हैं हो जाते. தாமரை பனியுடன் சேரும்போது அழிந்து விடும். जो जैसी संगति करते हैं वे वैसा फल हैं पाते. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். ஹோலா பார்க்கலாமா? पत्थर की संगति करने से मेहंदी में लाली आती. पानी की संगति करने से चीनी शरबत हो जाती. पाले की संगति करने से कमल नष्ट हैं हो जाते. जो जैसी संगति करते हैं वे वैसा फल हैं पाते. கவிஞர் என்ன சொல்றாரு? மருதாணி கல்லோட சேரும்போது, அப்படின்னா மருதாணியை கல்லில் அரைக்கும் போது மருதாணியில் சிவப்பு நிறம் வரும். தண்ணி கூட சீனி சேரும்போது அது சர்பத்தா மாறிவிடும். தாமரை பனியுடன் சேரும்போது அழிந்துவிடும். ஓகே, அப்புறம் ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். समझा? क्या बात है. Now the fourth para. साबुन की संगति करने से, साबुन ना सोप,
சோப்பு கூட சேரும்போது கப்படோं में துணியில் शोभा அழகு आती வரும். साबुन की संगति करने से कपड़ों में शोभा आती. சோப்பு துணியோட சேரும்போது துணிக்கு அழகு வந்துடும். संग இங்க संगना संगति தான். आग का करने से आगना தீ ஃபயர் அதோட சேரும்போது லக்கடி wood விறகு कोयला கரித்துண்டு हो जाती மாறிவிடும். संग आग का करने से लकड़ी कोयला हो जाती. தீயோட விறகு சேரும்போது கரித்துண்டா மாறிவிடும். भले भलेना நல்லவங்க மனுஜ் மனுஷன் புரி கெட்டவங்க சங்கத்தி சே நட்பு வைக்கிறதுனால புரே கெட்டவனா ஜகத் மே இந்த உலகத்தில் கஹலாத்தே சொல்லப்படுவான். ठीक है இது வந்து ஃபஸ்ட்டு பேரால உள்ள தேர்ட் லைன் இருக்கு இல்லையா அதே தான் அப்படி உல்டா வைஸ் வர்ஸா. ஃபஸ்ட்டு பேரா தேர்ட் லைனில் வந்து கெட்டவன் நல்லவங்க கூட சேரும்போது நல்லவனாக தான் சொல்லப்படுவான். ஆனால் இதில் எப்படி நல்லவன் கெட்டவங்க கூட சேரும்போது கெட்டவனாக தான் இந்த உலகத்தில் சொல்லப்படுவான். ठीक है समझा ना. नेक्स्ट जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். ஹோலா பார்க்கலாமா. साबुन की संगति करने से कपड़ों में शोभा आती. संग आग का करने से लकड़ी कोयला हो जाती. भले मनुज बुरी संगति से बुरे जगत में कहलाते. जो जैसी संगति करते हैं वे वैसा फल हैं पाते. கவிஞர் என்ன சொல்றாரு? சோப் துணியோட சேரும்போது துணிக்கு அழகு வந்துடும். தீயோட விறகு சேரும்போது கரித்துண்டா மாறிவிடும். நல்லவங்க கெட்டவங்க கூட சேரும்போது இந்த உலகத்தில் கெட்டவங்களாக தான் சொல்லப்படுவாங்க. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட நட்பாய் இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். समझा. Now the last para. पंडित की संगति करने से पंडित ना ஞானி ஸ்காலர் அறிஞர் பண்டிதர்கள் ஓகே அவங்க கூட உறவு வைக்கிறதுனால தூர் மூர்க்கதா ஹோ ஜாதி. இதை எப்படி ரீட் பண்ணலாம்? மூர்க்கதா தூர் ஹோ ஜாதி. மூர்க்கதானா முட்டாள்தனம் போய்விடும். பண்டித் கி சங்கதி கர்னே சே தூர் மூர்க்கதா ஹோ ஜாதி. ஞானிகள் கூட சகவாசம் அல்லது உறவு வைக்கிறதுனால முட்டாள்தனம் போய்விடும். पर ஆனால் चालाकों की संगति से चालाकोना चीटर्स कनिंग தந்திரக்காரங்கள் மோசமான தந்திரக்காரங்கள் ஓகே அவங்க கூட சகவாசம் வைக்கிறதுனால புரி சால் ஹே ஆ ஜாதி. புரி சால்னா கெட்ட நடத்தை கெட்ட பழக்கம் அதெல்லாம் வந்துடும். ஓகே पर चालाकों की संगति से बुरी चाल है आ जाती. மோசமான தந்திரக்காரங்களோட உறவு வைக்கிறதுனால கெட்ட பழக்கம் அல்லது கெட்ட நடத்தை வந்துடும். சுனோ கேளுங்க. உதாகரண் எக்ஸாம்பிள்ஸ். ஏ சப் இது எல்லாம். ஹம்கோ நமக்கு. சீக் சீக்னா மாரல் பாடம். யஹி ஹே இதுதான். சிக்கலாத்தே இதுதான் கத்து தருது. இது सुनो उदाहरण ये सब हमको सीख यही है सिखलाते. इधर எப்படி ரீட் பண்ணலாம்? ये सब उदाहरण हमको सीख यही सिखलाते हैं. लिसन இந்த எல்லா உதாரணமும் நமக்கு இதுதான் கத்து தருது. எது? जो जैसी संगति करते हैं वे वैसा है फल पाते. ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட சகவாசம் வைக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுகிறான். இப்போ ஹோலா பார்க்கலாம். पंडित की संगति करने से दूर मूर्खता हो जाती पर चालाकों की संगति से बुरी चाल है आ जाती. सुनो उदाहरण ये सब हमको सीख यही है सिखलाते. जो जैसी संगति करते हैं
वे वैसा है फल पाते. பண்டிதர்கள் கூட சகவாசம் வைக்கிறதுனால முட்டாள்தனம் போய்விடும். மோசமான தந்திரக்காரங்களோட உறவு வைக்கிறதுனால கெட்ட பழக்கம் அல்லது கெட்ட நடத்தை வரும். கேளுங்க, இந்த எல்லா உதாரணமும் நமக்கு இதுதான் கற்றுத்தருது. எது? ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட சகவாசம் வைக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட பலனை பெறுவான். சம்ஜா? बहुत बहुत अच्छा. இன் திஸ் வே நிறைய எடுத்துக்காட்டுகள் மூலம் நாம் எந்த வகையான நட்பை வைத்திருக்கிறோமோ அதே வகையான முடிவை பெறுகிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதானே? இப்போ கவி லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்க? நம்ம எப்போதுமே நல்லவங்க கூட, ஓகே, நல்ல குணம் உள்ளவங்க கூட மட்டும்தான் நட்பை வைக்கணும். ठीक है? समझा? शॉर्ट एंड स्वीटा और कुट्टी रिकैप. चंदन की संगति करने से लकड़ी में श्वास आती, करने से गुलाब की संगति मिट्टी खुशबू पा जाती, बुरे भली संगति करने से भले हमेशा बन जाते, जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते, काजल की संगति करने से काली चीजों में आती, संगति से ही बैल बालकों वृक्ष बराबर बढ़ जाती, संगति दीपक की करने से कीट पतंगे जल जाते, जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते, पत्थर की संगति करने से मेहंदी में लाली आती, पानी की संगति करने से चीनी शरबत हो जाती, पाले की संगति करने से कमल नष्ट है हो जाते, जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते, साबुन की संगति करने से कपड़ों में शोभा आती, संग आग का करने से लकड़ी कोयला हो जाती, भले मनुष्य बुरी संगति से बुरे जगत में कहलाते, जो जैसी संगति करते हैं वे वैसा फल है पाते, पंडित की संगति करने से दूर मूर्खता हो जाती, पर चालकों की संगति से बुरी चाल है आ जाती, सुनो उदाहरण ये सब हमको सीख यही है सिखलाते, जो जैसी संगति करते हैं वे वैसा है फल पाते. சந்தனக்கட்டையோட சாதாரண கட்டை சேரும்போது சாதாரண கட்டையில் சந்தனக்கட்டையோட வாசனை வரும். ரோஜாப்பூ மண்ணோட சேரும்போது ரோஜாப்பூவோட வாசனை மண்ணுக்கு கிடைக்கும். கெட்டவன் நல்லவன் கூட நட்பு வைக்கும்போது கெட்டவன் எப்பொழுதுமே நல்லவனா மாறுவான். கண்மை எந்த பொருளோட சேர்ந்தாலும் அந்த பொருள் கருப்பு ஆகிவிடும். கொடிகள் மரங்களோட சேர்ந்தால் அது மரங்கள் உதவியுடன் உச்சியே அடைகின்றன. விளக்குடன் பூச்சிகள் நட்பு கொண்டால் பூச்சிகள் எரிந்துவிடும். கல்லு மருதாணியோட சேர்ந்தால் மருதாணியில் சிவப்பு நிறம் வரும். தண்ணியோட ஜீனி சேர்ந்தால் தண்ணி ஷர்பத்தா மாறிவிடும். பனியுடன் தாமரை சேர்ந்தால் தாமரை அழிந்துவிடும். சோப்புடன் துணி சேர்ந்தால் துணிக்கு அழகு கிடைக்கும். தீயுடன் விறகு சேர்ந்தால் விறகு கரித்துண்டா மாறிவிடும். நல்லவன் கெட்டவன் கூட நட்பு வைத்தால் நல்லவன் இந்த உலகத்தில் கெட்டவனா சொல்லப்படுவான். ஞானிகளோட முட்டாள் உறவு வைத்தால் அவனோட முட்டாள்தனம் போய்விடும். ஆனால் தந்திரக்காரங்கள் கூட நட்பு வைத்தால் கெட்ட பழக்கம் கெட்ட நடத்தை வரும். கேளுங்க, இந்த எல்லா உதாரணமும் நமக்கு இதுதான் கற்றுக் கொடுக்குது. எது? ஒருவன் எப்படிப்பட்டவன் கூட சகவாசம் வைக்கிறானோ அவன் அப்படிப்பட்ட முடிவை அல்லது பலனை பெறுகிறான். ஓஹ், புரியுதா? வெரி குட், எக்ஸலண்ட். இப்போ அபியாஸ் பார்க்கலாமா? फर्स्ट रोमन निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. राइट द मीनिंग ऑफ द फॉलोइंग पैसेज इन हिंदी. पंडित की संगति करने से दूर मूर्खता हो जाती, पर चालाकों की संगति से बुरी चाल है आ जाती. सुनो उदाहरण ये सब हमको सीख यही है सिखलाती, जो जैसी संगति करते हैं वे वैसा है फल पाते. संदर्भ कॉन्टेक्स्ट. यह पद्यांश संगति का फल शीर्षक कविता से लिया गया है. दिस स्टैंजा इज टेकन फ्रॉम द पोएम टाइटल संगति का फल. कवि इस कविता में अनेक उदाहरणों के सहारे अच्छी संगति के बारे में बताते हैं. पोएट इन दिस पोएम टेल्स अबाउट गुड कंपनी with the help of many examples in the poem.
भावार्थ मीनिंग इन पंक्तियों में कवि कहते हैं, अगर हम अच्छे पंडित या विद्वान और पढ़े लिखे व्यक्ति के साथ मित्रता करेंगे तो हमारी मूर्खता दूर हो जाती है और हम भी पंडित बनते हैं. In these lines, the poet says, if we make friends with a good scholar or educated, learned person, then our stupidity goes away and we also become पंडित. लेकिन अगर हम चालाक लोगों से मित्रता करेंगे तो हमें भी अनेक प्रकार की बुरी आदतें आ जाती हैं. बट if we make friendship with cheaters, that is cunning person, then we also get many types of bad habits. इस तरह अनेक उदाहरण के माध्यम से हम सीखते हैं कि हम जिस तरह की संगति करते हैं उस तरह का फल पाते हैं. In this way, through many examples, we learn that the kind of friendship we keep, the kind of consequences we get. इसलिए सदा हमें अच्छे एवं सुचरित्र वाले व्यक्तियों के साथ ही दोस्ती या मित्रता करनी है. That's why we always have to make friendship with good and good character persons. समझा? क्या बात है. Now the second Roman. निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. Write the answers to the following questions. बुरे कैसे भले बन जाते हैं? How do bad become good? भले लोगों के साथ संगति करने से बुरे लोग भले हो जाते हैं. By making friendship with good people, bad people become good. किसकी संगति से कीट पतंगे जल जाते हैं? In whose company do insects and moths get burnt? दीपक की संगति से कीट पतंगे जल जाते हैं. Insects and moths get burned in the company of the lamp. कमल क्यों नष्ट हो जाते हैं? Why do lotuses get destroyed? पाले की संगति से कमल नष्ट हो जाते हैं. Lotuses are destroyed by the company of frost. लकड़ी कोयला कैसे हो जाती है? How does wood become coal? आग के साथ मिलने से लकड़ी कोयला हो जाती है. When mixed with fire, wood becomes coal. Now the third Roman. संगति का फल कविता का सारांश अपने शब्दों में लिखिए. Write the summary of the poem संगति का फल in your own words. संगति का फल कविता हमें अच्छे एवं आदर्श लोगों के साथ मित्रता करने की सलाह देती है. संगति का फल the poem advises us to be friend with good and ideal people. कवि इस कविता में अनेक उदाहरण देकर कहते हैं कि अच्छे लोगों की संगति अच्छी रहती है. The poet gives many examples in this poem and says the company of good people is good. साधारण लकड़ी चंदन की लकड़ी के साथ रहने से सुगंधित बन जाती है. Ordinary wood becomes fragrant when mixed with sandalwood. सामान्य मिट्टी भी गुलाब की संगति से खुशबू प्राप्त करती है. Ordinary soil also acquires fragrance from the company of roses. इस तरह अगर बुरे लोग अच्छे लोगों के साथ मित्रता करेंगे तो वे अच्छे बन जाते हैं. In this way, if bad people make friendship with good people, then they become good. क्योंकि हम जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं. Because as we associate, so do we reap. कोई भी चीज अगर काजल के साथ मिले तो वह काली हो जाती है. If anything mixes with काजल, it turns black. लताएं अगर पेड़ के साथ
दोस्ती करें तो पेड़ के सहारे वे ऊपर तक पहुंच जाती हैं। इफ creepers make friendship with trees, then they reach the top with the help of trees. कीट और पतंगे दीपक से दोस्ती करके जल जाते हैं। Insects and moths get burnt after befriending the lamb. अतः हम जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं। Therefore, as we associate, so do we get the results. पत्थर के साथ मिलकर मेहंदी लाल रंग पाता है। The henna gets its red color when combined with the stone. शक्कर भी पानी के साथ मिलकर शरबत बनता है। Sugar also mixes with water to make syrup, that is शरबत। पाले के साथ संगति करके कमल नष्ट हो जाते हैं। Lotuses are destroyed by associating with frost. अतः हम जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं। Therefore, we get the same results that we associate with. कपड़े साबुन के साथ मिलकर साफ एवं सुंदर हो जाते हैं। Clothes become clean and beautiful when combined with the soap. लकड़ी आग के साथ मिलकर कोयला हो जाती है। Wood combines with fire and becomes coal. अच्छे मनुष्य अगर बुरे लोगों के साथ मित्रता करेंगे तो उनको भी सभी लोग बुरे ही कहेंगे। If good people make friends with bad people, then everyone will call them bad. क्योंकि हम जैसी संगति करते हैं वैसा ही फल पाते हैं। Because we get the results of the company we keep. अगर हम अच्छे पंडित या विद्वान और पढ़े लिखे व्यक्ति के साथ मित्रता करेंगे तो हमारी मूर्खता दूर हो जाती है और हम भी पंडित बन जाते हैं। If we be friend with good scholars or a learned educated person, then our stupidity goes away and we also become a scholar. लेकिन अगर हम चालाक लोगों से मित्रता करेंगे तो हमें भी अनेक प्रकार की बुरी आदतें आ जाती हैं। But if we make friends with cheaters, that is cunning people, then we also develop many bad habits. इस तरह अनेक उदाहरणों के माध्यम से हम सीखते हैं कि हम जिस तरह की संगति करते हैं उसी तरह का फल पाते हैं। In this way, through many examples, we learn that the kind of friendship we keep, the same kind of results we get. इसलिए सदा हमें अच्छे एवं सुचरित्र वाले व्यक्तियों के साथ ही दोस्ती या मित्रता करनी है। That's why we always have to make friendship with good and good character persons only. Got it? उम्मीद है आप लोगों को अच्छी तरह से समझ में आ गया होगा। Hope you all understood well. संगति का फल कविता நல்லா புரிஞ்சிச்சா? So here after கவி சொன்னது மாதிரியே நல்லவங்க கூட மட்டும் फ्रेंडशिप வச்சுக்கோங்க। ठीक है? ओके कवि जी, संगति का फल कविता वेर 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 लेवल। अच्छा फिर मिलते हैं। बाय टू ऑल माय कुटी कुटी लवली चैलम्स, टेक केयर।